ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. கேரள தேசத்திலே நாராயணன் பிராந்தர் என்ற மாபெரும் சித்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிராந்தன் என்றால் பைத்தியம், கிறுக்கன், மனநிலை சரியில்லாதவன் என்று பொருளும் உண்டு. அந்த நாராயண பிராந்தர் என்ற சித்தர் ஓடுவார், ஆடுவார், பாடுவார். சில நேரங்களிலே அழுது கொண்டே இருப்பார். அவரது மனநிலையை எந்த மக்களாலும் அறிய முடியவில்லை. ஆகவே அவரை பிராந்தன், அதாவது பைத்தியம் என்று அழைத்தார்கள். அந்த நாராயண பிராந்தர் ஊருக்குள்ளே சென்று அரிசியை தானமாக பெற்று கொண்டு வந்து குளக்கரையிலே மக்கள் அனைவரும் குளக்கரைக்கு வந்து சமையல் செய்துவிட்டு போன பிறகு எரிகின்ற நெருப்பிலே தான் கொண்டு வந்திருந்த அரிசியை சமைத்து பிறகு அருகிலே இருந்த குளத்திலே இறங்கி நீராடி சிவசிவ என்னும் திருநாமத்தை உச்சரித்து திருநீரை அணிந்து சிவப்பழமாக மாறி தனது உணவை உண்டுவிட்டு பெரிய பாறாங்கல் ஒன்றை எடுத்து அதை கஷ்டப்பட்டு உருட்டி மலை உச்சிக்கு கொண்டு போவார். பிறகு அந்த மலை உச்சியிலே பாறாங்கல் கீழே விழுகாமல் இருப்பதற்காக சிறு சிறு கற்களை அதற்கு முட்டு கொடுத்து அந்த பாறாங்கல் மேல் ஏறி பல மணி நேரம் தியானத்தை மேற்கொள்வார். பிறகு அந்த சிறு சிறு கற்களை எடுத்துவிட்டு பாறாங்கல்லை மலை உச்சியிலிருந்து உருட்டி விடுவார். அந்த பாறாங்கல் உருண்டு கொண்டே வரும்போது இவரும் சிரித்து கொண்டே பாறாங்கலுக்கு முன்பாக வெகு வேகமாக கீழே இறங்கி ஓடி வருவார். இவரது செயலை கண்டு அச்சமுற்ற மக்கள் இவரை கண்டு வெறுத்து பைத்தியம் நாராயணம் சித்தரை நாராயண பிராந்தர் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். ஒரு சமயம் ஊருக்குள்ளே சென்று அரிசியை வாங்கி வந்து அந்த குளக்கரைக்கு வந்து சமையல் செய்யலாம் என்று இருந்தபோது அங்கே சமையல் செய்வதற்கு உரிய நெருப்பு கிட்டவில்லை. ஆகவே அருகிலே இருந்த மயானத்தில் எரிகின்ற கொல்லியை எடுத்து சமையல் செய்து அருகிலே இருந்த குளத்திலே இறங்கி நீராடி சிவசிவ என்னும் மந்திரத்தை உச்சரித்து வழக்கமாக தான் செய்யக்கூடிய பெரிய பாறாங்கல்லை மலை உச்சிக்கு உருட்டி கொண்டு போய் அந்த மலை உச்சியிலே பாறாங்கல்லை நிறுத்தி அதன் மேல் ஏறி தியானம் செய்து பிறகு பாறாங்கல்லை உருட்டி கொண்டு கீழே வந்து இவரும் இறங்கி அந்த மயானத்திலே உறங்கி விடுகின்றார். இரவு நடுநிசையிலே மயானத்துக்கு வருகின்றால் மயான காளி. தன்னந்தனியாக ஒரு மனிதன் மயானத்திலே உறங்கி கொண்டிருப்பதை பார்த்து அருகிலே சென்று தனது கால் சலங்கையை ஆட்ட வந்திருப்பது காளி என்று அறிந்தும் நாராயண பிராந்தர் கண் விழிக்காமலே என்னம்மா வேண்டும் என்று கேட்க, நான் யார் தெரியுமா என்று காளி திருப்பி கேட்க, மனிதர்கள் பயப்படக்கூடிய விகாரமான தோற்றமும் கருமை நிற கூந்தலும் கோரை பற்களும் உடைய நீ காளி என்பதை நான் அறிவேன் என்று நாராயண பிராந்தர் கூற, இவர் மாபெரும் சித்தராகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிய காளி தேவி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, எனது இடது காலிலே உள்ள யானைக்கால் வியாதியை வலது காலுக்கு மாற்ற முடியுமா என்று நாராயண பிராந்தரும் கேட்க, அவ்வாறு என்னால் மாற்ற இயலாது, வேண்டுமென்றால் 2 கால்களையும் சமப்படுத்துகின்றேன் என்று காளி கூற, வேண்டாம் தாயே, போன ஜென்மத்திலே செய்த கர்ம வினையின் பயனாக இந்த ஜென்மத்திலே நான் மானுட பிறவி எடுத்துள்ளேன். நீ 2 கால்களையும் சமப்படுத்தினார் அடுத்த ஜென்மத்திலும்
இந்த குறையை போக்க நான் மானுட பிறவி எடுக்க வேண்டும் என்று நாராயண பிராந்தர் கூறுகின்றார். அதற்கு காளி, என்னை நேரிலே கண்டவர்களுக்கு வரத்தை கொடுப்பது எனது வழக்கம். ஆகவே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, கருமை நிற கூந்தலும் விகாரமான முகமும் கோரை பற்களும் உடைய உன்னை கண்டால் மக்கள் பயப்படுவார்கள். ஆகவே உனது உருவத்தை மறைத்து நீ ஓரமாக நடமாடு என்று அந்த காளிக்கே உத்தரவு இடுகின்றார் நாராயண பிராந்தர். அந்த நாராயண பிராந்தரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இன்று வரை காளி மயானத்திலே யார் கண்களுக்கும் தட்டுப்படாமல் நடமாடுவதாக கூறுகின்றார்கள். அதாவது நாராயண பிராந்தர் காளியை பார்த்து கூறுகின்றார், ஆன்மீகத்திலே முன்னேறுவது கடினம், இறங்குவது சுலபம். அதை சுட்டிக்காட்டவே நான் கஷ்டப்பட்டு பாறாங்கல்லை மலை உச்சிக்கு உருட்டி கொண்டு போய் அங்கிருந்து கீழே உருட்டி விட்டேன். அதனுடைய காரணத்தை என்னவென்று ஏதுவென்று மக்கள் அறியாமல் எனது தோற்றத்தை கண்டு எனது செயலை கண்டு எனக்கு பிராந்தன் என்ற பட்டத்தையும் சூட்டி உள்ளார்கள். அவர்கள் விதியின் வழியே சென்று மதிகெட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எனது அருமை அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாராயண பிராந்தர் காளி தேவியை பார்த்து கூறுகின்றார். அந்த நாராயண சித்தரை மக்கள் பிராந்தர், அதாவது பைத்தியம், மனநிலை சரியில்லாதவன், கிறுக்கன் என்றே கடைசி வரை அழைத்தார்கள். ஓம் நமச்சிவாய.